2.25 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியுமே கூட ட்ரம்பால புதினை கன்வின்ஸ் பண்ண முடியலங்க. என்ன நடந்ததுன்றது இந்த வீடியோல பார்ப்போம். உக்ரைன் போரை நிறுத்துறன்ட்டு மக்கள் கிட்ட வாக்கு கொடுத்த ட்ரம்பால இப்போ வரைக்கும் அந்த போரை நிறுத்த முடியலங்க. ட்ரம்ப் ஜெலன்ஸ்கியும் கூட்டு வச்சு நேரடியா ஒயிட் ஹவுஸ்ல ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாரு. ஆனா அது கடைசியில பஞ்சாயத்துல போய் முடிஞ்சிருச்சு. அதே சமயம் புதினை எப்படியாவது நேர்ல பார்க்கணும்ட்டு ட்ரம்ப் தொடர்ந்து கிரிம்லின்ல முயற்சி பண்ணிட்டு இருக்காருங்க. புதின் கிட்ட 30 நாளாச்சு இந்த போரை நிறுத்திக்கன்ட்டு தூதெல்லாம் அனுப்பி பார்த்தாருங்க ட்ரம்ப். ஆனாலும் அதுவும் சாத்தியப்படல. இந்த சிச்சுவேஷன்ல தான் ட்ரம்ப் நேரடியாவே புதினுக்கு போன் போட்டு பேச ஆரம்பிச்சாரு. ஏறத்தாழ 2.25 மணி நேரம் ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பெரிய பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. இந்த பேச்சுவார்த்தையில ட்ரம்ப் நீங்க போரை நிறுத்திக்குங்க, எல்லா வகையிலும் நான் சப்போர்ட் பண்றேன், அமெரிக்கா எல்லா ஒப்பந்தத்திலுமே கையெழுத்து போட்டு கொடுக்கும்ட்டு பெரிய ஒரு அஷூரன்ஸ் கொடுத்தாரு. ஆனா அதுக்கு புதினோட பதில் என்னவா இருந்ததுன்னா, புதின் என்ன சொல்லிருக்காருன்னா, ரஷ்யன் ஃபெடரேஷன் இந்த போர்ல தான் அடைய வேண்டிய இலக்க இன்னும் அடைஞ்சு முடியல, ஆனா நான் உங்களுக்கு ஒரு அஷூரன்ஸ் தரேன். அது என்னன்னா, இந்த போர்ல எக்காரணத்தை கொண்டு ரஷ்யா நேட்டோ நாடுங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்தப்படாது. ஆனா இதே நேட்டோ நாடுங்க உக்ரைனோட கை கோத்துக்கிட்டு ரஷ்யன் ஃபெடரேஷன் மேல எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துறாங்களோ அதை பொறுத்து அணு ஆயுத போரா கூட மாறலாம், நீங்க அதை நடக்காம பாத்துக்குங்க அப்படின்ட்டு புதின் ட்ரம்ப் கிட்ட சொன்னதா தகவல் வந்திருக்குங்க. இந்த போர்ல புதின் நேட்டோ நாடுங்க மேல அணு ஆயுத தாக்குதல் நடத்த மாட்டேன்னு சொல்லிருக்காரு. இது எந்த வகையில சாத்தியப்படும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா QR ஸ்கேன் பண்ணி கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க.